வணக்கம் வணக்கம் எனது அன்பு ஜோதிட பெருமக்களே, வாடிக்கையாளர்களே. நான் டாக்டர் விமலா, அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர். என்னங்க சார், நீங்கள் கொஞ்சம் அந்த அரசியல் இதெல்லாம் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரசியல் பேசுகிறதுக்கு நான் இப்போ தான் எனக்கு வயசு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பிள்ளைகள்லாம் இணைந்து பூராமே ஓட்டு போட மாட்டோம்ட்டு போன பிள்ளைங்க பூரா எந்திரிச்சு வந்து ஓட்டு போட்டு ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தலைவர் எவ்வாறு இந்த உலகத்தில் சிக்கிக்குவார்? ஏன்னா அவர் இதுவரைக்கும் சினிமா உலகத்தில் வாழ்ந்தவர், சுக்கரனுடைய வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பெரிய மனிதர். அவர் சூரியனை நோக்கி திரும்பி வர்றார். சன் அப்படின்னாலே எரிகோளம். அந்த எரிகோளமாக இருக்கக்கூடிய அரசியலில் வந்தாலே இந்த இன்றைக்கி நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா, கவர்னர் உங்கள்கிட்ட பெரும்பான்மை இல்லை, உங்களை ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார், கூப்பிட முடியாதுன்ட்டார். பாருங்கள் எவ்வளவு பெரிய சிக்கல் வருது பாருங்கள். ரெண்டும் பேச முடியும். அவருக்கு ஒப்பீனியன் இருந்தால் நீங்கள் போய் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய் சட்டசபையில் பெரும்பான்மையை காமிங்கன்னு சொல்லலாம். அவருக்கு ஒப்பீனியனே இல்லை, ரெண்டு கட்சியும் தனியாக இருக்குது, இவர்கிட்ட இன்னும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர்கிட்ட ஒருத்தி இவரை இழந்த பின்னாடி இவரை எதுக்கு நாம் போய் முதலமைச்சராக்கி கொண்டு போய் காமிக்கணும், சும்மாவே விட்டுறலாமே அப்படின்ற மாதிரி கூட நினச்சிருக்கலாம். இதுதான் சிக்கல். இதனால தான் நான் அவருக்கு சிக்கி கொண்டார் நம்மளுடைய இவர் விஜய் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது இதெல்லாம் வரும், தாங்கணும். அரசியல் சட்டத்துல எதை வேணாலும் செய்வாங்க. அவங்களுக்கு ரெண்டு முனையும் கத்தியாக இருக்கும். ஒரு கத்தியில அவங்களுக்கு ரெண்டு முனையா வச்சு கூட அவங்க செயல்படுவாங்க. அந்த மாதிரி இவ்வளவு பெரிய அரசியல் விஷயங்கள், வாழ்க்கைகள், அனுபவங்கள் இவ்வளவெல்லாம் போகக்கூடிய அடிப்படையில இதெல்லாம் ஒரு கோள்களின் விளையாட்டு. இந்த கோள்களை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஜாதகம் எனக்கு தெரியாதுங்க. நான் எந்த தலைவருடைய ஜாதகமும் இந்த கூகுள்லயும் இந்த வெப்சைட்லயும் வர்றதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லைங்க. என்ன காரணம்னா, அவங்க பிறந்த தேதி அவங்க சொன்னாதான் உண்டு. ரகசியமா வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இங்கிலாந்துல தான் ஒரு குழந்தை பிறந்துருது, அவங்களுடைய வாரிசுகள் பிறந்துருதுன்னா உடனே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இத்தனை மணிக்கு இந்த தேதியில பிறந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க. நீங்க ஜாதகம் போடுறவங்க, கணிக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்லி பாரம்பரிய வாழ்வு, ஏற்ற இறக்கமெல்லாம் கிடையாது. இவர் மகன் இவரு, இவர் மகன் இவரு, இவர் மகன் இவரு, அரசன்ட்டு போறது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது உண்மையிலே இதெல்லாம் கோள்களுடைய சிரமமா தான் தெரியுது. எவ்வளவு பெரிய சிரமத்துல கொண்டாந்து சிக்க வச்சிருக்காங்க பாருங்க. சார், நான் முதலமைச்சரா எனக்கு நீங்க ஆர்டர் கொடுங்கன்னா நேத்தும் கொடுக்கலையா, இன்னைக்கும் கொடுக்கல அப்படின்னா இதுதாங்க வாழ்க்கை, இதுதாங்க அரசியல். இங்க ஏகப்பட்ட அரசியல் அமைப்புகள்ல மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர் என்ன நினைச்சு ஓட்டு கேட்டாரோ, என்ன நினைச்சு மக்கள் ஓட்டு போட்டாங்களோ, ஆனா ஜெயிச்ச பின்னாடி இவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை விளக்கி இருக்காங்க. அந்த எம்எல்ஏக்கள் யாரு, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாரு, இவர் யாரு, இவர்னால என்னென்ன முடியுது, என்ன செய்ய முடியுது, இவருடைய கொள்கை எப்படி, அவங்க கொள்கை எப்படி, தேர்ந்தெடுக்காதவர்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி வேணாலும் சட்டங்களை வளைப்பாங்க. அரசியலுடைய உச்சபட்ச அமைப்பே இப்படித்தான். போற போக்க பார்த்தா எங்க போகுது? அடுத்து ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய அடிப்படைக்கு தமிழகத்தை கொண்டு போகுதுன்னு என்னுடைய சின்ன அரசியல் பார்வைங்க, நாட்டு ஜோதிட பார்வை. நான் ஒருவேளை அப்படி கூட போகலாம். ஏன்னா வாய்ப்பு இல்லைல்ல. அந்த இவரை கூப்பிடலைன்னா வேற யாரை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க முடியும்? இவருக்கு தெரியலன்னா வேற எங்க போகும்? அடுத்த தேர்தலுக்கு தானே போகணும், வேற எதுக்கும் போக முடியாது. அடுத்த தேர்தலை எல்லா கட்சியும் சந்திக்குமா, தைரியமா சந்திக்குமா, இல்ல புரியுமா, இல்ல பேசுமா? நமக்கு ஒண்ணுமே புரியல. பாத்தீங்களா, ஒரு ஒரு எல்லாரும் எந்திரிச்சு ஓட்டு போட்டாங்க. அந்த மக்கள் மாற்றம் ஒன்றை நினைச்சு போட்டாங்க. அவரை போய் அவருடைய மாற்றத்தை செய்யறதுக்குள்ளேயே 2-3 பிரச்சனைகள்ல அவங்க கட்சிக்காரங்க செஞ்சாங்கன்னு மீடியாக்கள் எடுத்து போட ஆரம்பிக்குது. அப்ப இதவே பெருசா எடுத்து ஊதி 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 வரும்போது அடுத்த தேர்தல் வர்றதுக்குள்ள ஏற்கனவே ஊதுனவங்க பூரா நின்று போயிடுவாங்க. ஏற்கனவே வந்தவங்க பூரா என்ன சொல்லுவாங்க, ஏங்க அவருக்கு இல்லை,
அவரை ஆதரிக்க முடியாது. அதிமுகவும் ஆதரிக்காது, திமுகவும் ஆதரிக்காது. மித்த மக்கள் ஆதரிச்சா உண்டு. ஒருத்தரை ஆதரிக்கிறேன்ட்டு போயிட்டார், இன்னொருத்தரை ஆதரிக்கல. இதாங்க அரசியல். இந்த அரசியல்ல இவர் சிக்கிக்கிட்டாருங்க. ஏன்னா அந்த சிக்கலுடைய தொடர்பை பார்த்துக்கணும், எப்படி மாறுது பாருங்க. நம் தனக்கு கிடைக்காட்டினாலும் பரவாயில்லை, தான் குடிக்காவிட்டாலும் அடுத்தவன் குடிக்காம அதை கொட்டி கவுத்துவேன்னு இந்த இப்ப கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்னால எப்படி இப்ப நிரூபிக்க முடியும்? யாரு இவருக்கு இப்ப ஆதரவு கொடுக்க போறாங்க? 107 பிளஸ் 105 12, இன்னும் 6 to 7, 6 பேர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வருவாங்க 6 பேர்? இப்ப 6 பேரை இவரை ரெடி பண்ணி இவர் கொண்டு போகணும்னா அவங்க எவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுவாங்க? அப்படியே வந்தாலுமே எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? ஒரு மனிதன் ஒரு விஷயங்களை கொண்டு வரும்போது எத்தனை விஷயங்கள் சிக்கலாகி எத்தனை விஷயங்களை போய் பார்க்கிறாங்க. இவரும் உடனே தன்னுடைய இதுல போய் நான் ஆட்சி அமைச்சிட்டு நான் இதை காமிக்கிறேன் அப்படிங்கிறப்ப பாத்துக்க, அரசியல் இப்படித்தான். ஒரு பக்கம் பார்த்தா சரி, அடுத்த தேர்தலுக்கு மூவ் ஆயிட்டாங்க, கவர்னர் சப்போர்ட்டர்ஸ் மூவ் ஆயிட்டாங்கன்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு என்ன நினைக்க வேண்டியது இருக்குன்னா, இதை பார்த்தாவே யாராவது ஒரு உறுதிப்பாடான அமைப்பை சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியல. பார்ப்போம். இதுதான் அரசியல் சூழ்நிலை. இதுதான் திரும்ப இவரை உள்ள விட்டுட்டு இவர் நிரூபிக்க முடியாம ஒரு நான் கான்பிடன்ஸ் மோஷனை உருவாக்கி விட்டுட்டு இவருக்கு அதை ஜெயிக்க விட்டாங்கன்னு வாங்க, அப்புறம் திரும்பவும் இதே கதை தான். தொடக்கத்திலேயே பாத்தீங்களா எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு விசேஷ அமைப்புகள் அமைக்குது. இதாங்க அரசியல். இப்படி தாங்க இருக்கும். இந்த இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் தாண்டணும். இதுதான் பெரிய பெரிய சூழ்நிலை. பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். காங்கிரஸ் கட்சி அங்க போய் சேர்ந்திருக்கு. அடுத்த தேர்தல்னா அங்க 2 பேரும் சேர்ந்தே கூட்டணி போட்டு வைக்கிறாங்கன்னா என்ன போட போறாங்க, என்ன பண்ண போறாங்க? என்னென்னமோ நடக்குது. தேங்க்யூ.